ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 268 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே நெகட்டிவாக தான் போச்சு. 12:30 மணிக்கு மேலே ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் வந்தது. மறுபடி சைட்வேஸில் போயிட்டு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பேங்க் நிஃப்டியில் டேட்டா பேஸ்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மாஸ்டர் எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடு 51,000 சம்திங் கான்ட்ராக்டும், புட் ஆயிரம் வெறும் 13,000 சம்திங் கான்ட்ராக்ட் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் டேட்டா அடிப்படையில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு 20 days லைவ் கிளாஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 hour ஆஃப்லைனில் இந்த டேட்டா எப்படி கிரியேட் பண்ணியிருக்கு, இந்த டேட்டா எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். மறுபடி அடுத்தடுத்த 20 days உங்களுக்கு லைவில் இந்த டேட்டா எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது, இதை வச்சு நம்ம எப்படி மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ட்ரெண்டிங் OAயில் இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அதுக்காக ப்ராஃபிட் மார்ட்டோட ஆப்ஷன் செயின் பிளாட்ஃபார்ம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், பேங்க் நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் செயினில் போய் பார்க்கும்போது சேம் அதே கண்டென்ட் தான். நிஃப்டியில் என்ன நடந்ததோ அதே கண்டென்ட் தான் இதிலும் நடந்திருக்கு. சேஞ்ச் OA பாருங்கள், கால் சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, புட்டு சைடு வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள், உங்களுக்கு ரெட் கலர் மார்க்கில் உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்து நம்ம கிராஃபாக பார்த்துடலாம். இந்த கிராஃபாக பார்க்கும்போது நெட் OA அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புட் சைடு அதிகமாகவும் கால் சைடு கம்மியாகவும் தெரியுது. இதை நீங்கள் சேஞ்ச் OAயா இந்த மாதிரி மாற்றும் போது பாருங்கள், கால் சைடு தான் ஹையஸ்ட் OA இன்க்ரீஸ் ஆகிருக்கு, புட் சைடு ரொம்ப கம்மியான OA தான் இருக்குது. இதை நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 55,500 காலில் அதிகமான OAயும், அதுக்கும் அடுத்ததாக பாருங்கள் 55,600லையும், அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் 56,000 கால் ஆப்ஷனில் அதிகமான OA இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட் சைடு பாருங்கள், உங்களுக்கு எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. புட் சைடில் பாருங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ட்ரெண்டிங் OAலையும் பார்த்துருவோம். ட்ரெண்டிங் OAயில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல கிராஃப் பார்க்கும்போதே தெரியுது, காலையிலேருந்தே கால் OA தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, புட் OA வந்து கம்மியாக இருக்குன்றதை இந்த கிராஃபில் பார்க்கும்போதே தெரியுது. இன்னும் கீழே பாருங்கள், நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 9:24 வரைக்கும் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. டேட்டா பேஸ்டு அடிப்படையில் அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா 9:27 வந்து செல் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. அதிலேருந்து நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டிங்கனாக்க பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் டேட்டா கொடுக்குது. அதாவது புட் கால் ரேஷியோ அடிப்படையில் நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி டேட்டா அடிப்படையில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கோர்ஸ் எடுக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.